இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். ஒரே ஒரு வாழைக்காய் தான். கிறிஸ்பியா ரவா ஃப்ரை நீங்க எப்போ ட்ரை பண்ணியிருக்கீங்களா? வாங்க. ஒரு வாழைக்காய வச்சு சூப்பர்வான ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கும். இன்னைக்கு தேர்ஸ்டே வீட்ல ஏதாவது வெஜிடபிள் இருக்கா? வெங்காயம், பூண்டு சேர்க்காம பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு காஞ்சு போன வாழைக்காய் தான் இருந்தது. அதையே செம்ம சூப்பரா பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணியாச்சு. இது வந்து 2 சைடும் வந்து பில்லர் வந்து ஒரு சைடுல நைஃப் இருக்கும், ஒரு சைடு பில்லர் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இது. ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கு. ஆன்லைன்ல தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். 150 रुपीज़ தான் அதோட காஸ்ட்டும். आज जय जगन्नाथ आज गुरुवार ना कौन गोटे साइड डिश କରିବା ପାଇଁ ଦରକାର ବିନା ପିଆଜର କଣ କରିବା ଦେଖିବା ଟାଇମରେ ଟିକେ ଶୁଖିବା ଷ୍ଟେଜରେ କଦଳୀ ଅଛି କଞ୍ଚା କଦଳୀ ଏଇଟା ରଖିକି ଟିକେ ସୁଜି ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଆମେ ଦିଟା ଲୋକ ଖାଇବା ପାଇଁ ଏତେ ବଢିଆ କ୍ରିସ୍ପିରେ ଟେଷ୍ଟି କରିପାରିବ ସିମ୍ପଲରେ ମ୍ୟାକ୍ସିମମ୍ 15 ମିନିଟ୍ସରେ ରେଡି ହେଇଯିବ। ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ କେମିତି କରିବ ଆସନ୍ତୁ ଭିଡିଓରେ ଦେଖିବ। இந்த வாழைக்காய் வந்து கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி தான் இருந்தது. அதுவும் நம்ம எவ்வளவு சூப்பரா டேஸ்டியா பண்ணலான்னு பார்க்கலாம். பில்லர்ல வந்து 2 பக்கம் தோல் ஃபுல்லா எடுத்துடலாம். எடுத்துட்டு நான் இது வந்து உருளைக்கிழங்கு சீவுற இதுல தான் வச்சிருக்கேன். அந்த சீவுறதுலயே ரொம்ப மெலிசாவும் ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் தின்னா இருக்கிற மாதிரி இருந்தா ரொம்ப கிறிஸ்பியா சீக்கிரமா ஆயிடும். வாழைக்காய் வந்து அந்த உருளைக்கிழங்கு திருவுறதுலயே அந்த சைஸே வச்சு நான் ஃபுல்லா திருவிட்டேன். ଏଇଟା आलू चिप्स କରିବା ଜିନିଷ ଏଇଟା। ଆମେ ସେଇଟା କଦଳୀ ବି ନା ଏ ଭିତରେ ରଖିକି ଲମ୍ବା ଲମ୍ବା କଟ୍ କରିକି କରିବା ଟାଇମରେ ଠିକ ରହିବ। ବେଶୀ ପତଳା ରହିବା ଟାଇମରେ ଜଲ୍ଦି କ୍ରିସ୍ପି ଫ୍ରାଇ ହେଇଯିବ। ସେଇଟା ପାଇଁ ହାତ କଟାଯିବ ବେଶୀ ସାର୍ପ ଏଇଟା। ସେଇଟା ପାଇଁ ଗୋଟେ ହ୍ୟାଣ୍ଡଲ ଦେଇଛନ୍ତି। ସେଇଟା କରିକି ଗୋଟେ କଦଳୀରେ ମ୍ୟାକ୍ସିମମ୍ 15 ସ୍ଲାଇସ୍ ଆସିଲା। ବଢିଆ ଟେଷ୍ଟି ବି ରହିଥିଲା। ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। இந்த ஒரு வாழைக்காயில வந்து 15 ஸ்லைஸ் வந்தது. ரொம்ப மெலிசா டேஸ்டியா வந்தது, சூப்பரா வந்தது. கன்ஃபார்மா பசங்களுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணும்போது காலையில இந்த வாழைக்காய் வந்து வாழைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட சூப்பரா சாப்பிடுவாங்க. ஆனா ஒரு வாட்டியும் நான் வந்து சீவும் போது வந்து கரெக்டா கை கட் ஆகக்கூடாது, அந்த ஃபுல் சைஸ் வரணுன்றதுக்காக மெதுவா எடுத்து வச்சுட்டு சீவினேன் நானு। ଗୋଟେ ଟାଇମରେ ଫୁଲ ସ୍ଲାଇସ୍ ଆସିବା ପାଇଁ ଦରକାର। ହାତ ବି କଟ ହେଇଯିବ ନା, ସେଇଥିପାଇଁ ମୁଁ ଧୀରେ ଏଇଟା कट करदेली। बढ़िया देखते एत बढ़िया स्लाइस मिलगला। बेसी टाइम लगे नहीं, संगे संगे ए भितर ना सम थिकनेस एडजस्ट करने भी अच्छी साइड रे सेटा स्क्रू है ना टिक एडजस्ट करबा टाइम रे थिक भी आसीबो थिन भी आसीबो। एटा हम कदली कट करतले ना सेटा कट करके तापर टिक पानी रे वॉश कर देबो। वॉश करके संगे संगे मसाला मिक्स करके 15 मिनिट्स रे गोटे बढ़िया चिप्स टाइप रे बेसी क्रिस्पी टाइप रहइबो, बोलो रहइबो खाइबा पई भी। ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளவே நான் ரெடி பண்ணிட்டேன்। செம்ம சூப்பரா வந்து திடீர்னு யோசிச்சுனே இருந்தேன், சரி இன்னைக்கு ஏதாவது ஒரு டால்மா பண்ணியாச்சு காலையில, அது கூட சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கும்। பசங்களுக்கு வந்து நான் காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணி கொடுத்துட்டேன் இன்னைக்கு। மதியம் நாங்க சாப்பிட்றதுக்கு 2 பேருக்கு மட்டும்தான் என்ன பண்ணலான்னு போது சரி வாழைக்காய் இருக்கு, கத்திரிக்காய் இருக்கு, ஏதாவது ஒண்ணு பண்ணோம், ரொம்ப சீக்கிரமா பண்றது என்ன அப்படின்னு யோசிச்சேன்। திடீர்னு சரி வாழைக்காவை ஏன் சிப்ஸ் மாதிரி நான் பஜ்ஜி போடுறதுக்கு தான் அங்க போனேன்। அதுக்குள்ளே மைண்ட் சேஞ்ச் ஆயிட்டு சரி இது ரவா போட்டுட்டு ட்ரை பண்ணா நல்லா இருக்குமா, ட்ரை பண்ணலாம், இன்னைக்கு வீடியோவும் அப்லோட் பண்ணோம் அப்படின்றதுக்காக கொஞ்சமா உப்பு போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் கொஞ்சம், காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா பவுடர் கொஞ்சம், கொஞ்சமா ஜீரக பவுடர், அவ்வளவுதான்। எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம்। எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு உடனேவே நம்ம மசாலா இன்னொரு கோட்டிங் வந்து பண்றதுக்கு ரெடியா வச்சுக்கலாம்। வேற எதுவுமே போட வேணாம்। இன்கேஸ் நீங்க இஞ்சி பூண்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தா கொஞ்சமா இஞ்சி பூண்டு போட்டீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும்। टिक्के लूनो, टिक्के हल्दी पाउडर, टिक्के काश्मीरी चिल्ली पाउडर, टिक्के धनिया पाउडर, टिक्के जीरा पाउडर एतिकी। इनकेस आपण आज गुरुवार सहित पे आदा रसुण पेस्ट मिसुन अंदे आदा रसुण पेस्ट मिसिबो टाइम रे अब भी टेस्ट आसीबो। सब मिक्स होइगिला। लूण सब ठीक राग भी करेक्ट रोजी बेसी मसाला मिक्स करबा पई दरकार नै। एतिकी मसाला पकिला सब फुल कोटिंग होबो टाइम तक रहबा पई दरकार। कोन पयना एटा बेसी पतला भी अछि, बेसी मोटा नहीं। मसाला सब रखिबा पई संगे संगे आउ गोटे कोटिंग मसाला रखिके हम तेलरे फ्राई करबा पई कर देबो। तेल सिम रे रखिके से टाइम रे मसाला मिक्स करबो। गोटे स्पून कॉर्नफ्लोर मैदा पकिबो नहीं, इन केस कॉर्नफ्लोर नहीं तो मैदा पकिबो तो ठीक रहबो। गोटे स्पून राइस पाउडर, चावल पाउडर आ गोटे स्पून सूजी, टिके लूण, बेसन मिक्स करबो तो टिके बेसन मिक्स करबो। इनकेस आपन पाखरे ब्रेड क्रम्स यूज रही ना सेटा भी यूज करबो। ब्रेड क्रम नहीं रहिबो लोक सूजी टिके बेसी पकिबा पई दरकार। ए भितर टिके लूण पकिबा पई दरकार।
ଏ ଉପର କୋଟିଂ ଲୁଣ ନାଇଁ ରହିବା ଟାଇମ୍ରେ ଖାଇବା ପାଇଁ ବଢିଆ டேஸ்ட் ଆସିବନି. ஒரு ஸ்பூன் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். இன்கேஸ் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து ரைஸ் பவுடர் கிறிஸ்பிக்காக. ஒரு ஸ்பூன் வந்து ரவை போட்டிருக்கேன், ரொம்ப பொடி பொடியாக இருக்கிற ரவை. நீங்கள் வேணும்னா கடல மாவு போட்டுட்டு கூட ரவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. பிரெட் கிரம்ஸ் இருந்ததுன்னா பிரெட் கிரம்ஸும் போட்டுக்கலாம். இன்கேஸ் பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னா நீங்கள் ரவையை வந்து கொஞ்சம் 2 ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அந்த கிறிஸ்பினஸ்க்காக. எங்கிட்ட பிரெட் கிரம்ஸ் இருந்தது, ரவை கொஞ்சமாக போட்டுட்டு பிரெட் கிரம்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கினேன். பிரெட் கிரம்ஸ் நான் எப்படி பண்ணுவேன்னா, இப்போ பிரெட்டெல்லாம் பசங்க வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அது என் பையன் சாண்ட்விச் பண்ணும்போது அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி அப்படியே ஒரு கவரில் போட்டு வச்சுடுவேன். ஒரு நாள் மைக்ரோவனில் வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டோம்னா அது கிறிஸ்பியாக ரஸ்க் மாதிரி ஆகிடும். அதை மிக்சியில் பொடி பண்ணி அந்த ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் நான். ସେ ବ୍ରେଡ୍ କ୍ରମ୍ସ ମୁଁ କେମିତି କରୁଛୁ ନା, ମୋ ପୁଅ ବ୍ରେଡ୍ ସାଣ୍ଡୱିଚ୍ ଖାଇବା ଟାଇମ୍ରେ ସାଇଡ୍ରେ ଅଛି ନା ବ୍ରେଡ୍ରେ ସେ ସବୁ କଟ୍ କରିକି ଫୋପାଡ଼ିବା ପାଇଁ ଗୋଟେ ଜରିରେ ରଖିବ. ସେଇଟା ମୁଁ ଫୋପାଡ଼ିବ ନାହିଁ, ଗୋଟେ ଜରିରେ ରଖ କହିକି ଫ୍ରିଜ୍ରେ ରଖିକି ଫୁଲ୍ ବ୍ରେଡ୍ ଖତମ होने ଟାଇମ୍ ନା ସେ ମାଇକ୍ରୋଓନ୍ରେ ରଖିକି ଟିକେ ଗରମ କରିବା ଟାଇମ୍ରେ ସେ ଟୋଷ୍ଟ ଟାଇପ୍ରେ ହେଇଯିବ. ସେଇଟା ମିକ୍ସିରେ ଗୋଟେ ଟାଇମ୍ ପକେଇବା ଟାଇମ୍ରେ ବ୍ରେଡ୍ କ୍ରମ୍ସ ରେଡି ହେଇଯିବ. ସେଇଟା ମୋ ଫ୍ରିଜ୍ରେ ଏୟାର ଟାଇଟ୍ କଣ୍ଟେନର୍ରେ ଷ୍ଟୋର୍ କରିକି ରଖିବ. ସେ ବ୍ରେଡ୍ କ୍ରମ୍ସ ମୁଁ ୟୁଜ୍ କରୁଛି. ଦିଟା ସାଇଡ୍ରେ ଭଲ କୋଟିଂ ହବ ଟାଇପ୍ର କରିବା ପାଇଁ ଦରକାର. ପାଣି ମିଶିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ଡ୍ରାଇ ରହିବ ତ ଠିକ୍ ରହିବ. ଏମିତି ମିଶିବା டைம்ல சைடு பை சைடு தெல்ல கரம் குறிக்கி ரக்கிபா பைன் தர்க்கா. தண்ணி எல்லாம் இந்த பவுடர்ல மிக்ஸ் பண்ண வேணாம். இது மாதிரி சைட்ல மிக்ஸ் பண்ணும் போதே வந்து நம்ம எண்ணெய் வந்து சைட்ல சூடு பண்ணி வச்சுட்டோம்னா நல்லா கிறிஸ்பியா வரும். அந்த ரவை அந்த மைதா கரெக்டா உப்பு எல்லாம் மேலே கோட்டிங் கரெக்டாக ஃபுல்லாக கவர் ஆகணும் மாதிரி. நான் காலையில் பக்கோடா பண்ண ஆயிலே தான் நான் யூஸ் பண்ணுறேன். ସକାଳେ ପିଲାମାନଙ୍କୁ ଲଞ୍ଚ ପ୍ୟାକ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ପକୋଡ଼ା କରିଥିଲି. ସେ ପକୋଡ଼ା ତେଲ ବି ମୁଁ ଏ ଭିତରେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଆମେ ୟୁଜ୍ କରିଛି. ସେ ଭିତରେ ବି ବିନା ପିଆଜ କରୁନାହାନ୍ତି, କାଲିଫ୍ଲାୱାର ପକୋଡ଼ା କରିଥିଲି ମୁଁ. ସେ ତେଲ ଟିକେ ଗରମ ହେଇଗଲା ଟାଇମ୍ରେ ହାଇରେ ରଖିବ ନାହିଁ, କ'ଣ ପାଇଁ ନା ବେଶୀ ପତଳା ଅଛି, ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ତଳକୁ ପଡ଼ିବ. ସେଇଟା ପାଇଁ ମିଡ଼ିୟମ୍ ହାଇରେ ରଖିକି ଦିଟା ସାଇଡ୍ରେ ଭଲ ஃப்ரை କରିକି କାଢ଼ିବା ପାଇଁ ଦରକାର. எண்ணெய் ரொம்ப ஹையில் வச்சுட்டு போட வேணாம், ஏன்னா இது ரொம்ப மெலிசாக இருக்கிறதால நம்ம மீடியம்லேயே எண்ணெய் வச்சுட்டு 2 பக்கமும் போட்டுட்டு கரெக்டாக அப்போ மிக்ஸ் பண்ணி போட்டிங்களன்னா அந்த கோட்டிங் அப்படியே ஒட்டி இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். ஒரு சைடு ஃபுல்லாக உடனே, ஏன்னா ரொம்ப மெலிசாக இருக்கிறதால ஒரு சைடில் ஃப்ரை ஆன உடனே ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம். ரொம்ப ஃப்ரை பண்ணிங்களன்னா அந்த டேஸ்ட்டு ஃபுல்லாக மாறிடும். ஏன்னா இது ரொம்ப மெலிசாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் திக்காக கட் பண்ணிங்களன்னா அப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு வேக வைக்கிற மாதிரி பாருங்கள். நான் வந்து ரொம்ப தின்னாக கட் பண்ணியிருக்கேன். 2 சைடில் உடனே வெந்துடுச்சு. வெந்துட்டு உடனேவே எடுத்துடலாம் நம்ம. கொத்தமல்லி வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு இந்த வேகும் போதே வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டோம்னா அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு டைம் பண்ணும்போது வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை எதுவுமே போடாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து கொத்தமல்லி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கினேன். ବେଶୀ ଥିନ୍ ଅଛି ନା, ସେଇଟା ପାଇଁ ବେଶୀ ଟାଇମ୍ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ. ମିଡ଼ିୟମ୍ ଗ୍ୟାସ୍ରେ ମିଡ଼ିୟମ୍ରେ ରଖିକି ଦିଟା ସାଇଡ଼୍ରେ ଜଲ୍ଦି ଫ୍ରାଏ ହେଇଯିବ. ଗୋଲ୍ଡେନ୍ କଲର୍ ରହିବା ଟାଇମ୍ରେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ କାଢ଼ିବା ପାଇଁ ଦରକାର. ଟିକେ ବି ବେଶୀ ଆଉ କ୍ରିସ୍ପି ହେବା କହିବା ଟାଇମ୍ରେ ଟେଷ୍ଟ ଚେଞ୍ଜ ହେଇଯିବ. ମୁଁ ବେଶୀ ପତଳା ଅଛି ସେଇଟା ପାଇଁ. ଇନକେସ୍ ଆପଣ ଟିକେ ଥିକ୍ କଟ୍ କରିବା ଲୋକ ନା, ସିମ୍ରେ ରଖିକି ଟିକେ ଟାଇମ୍ ଭଲ କ୍ରିସ୍ପି ଫ୍ରାଏ କରିବା ତ ଠିକ୍ ରହିବ. ଦିଟା ସାଇଡ଼୍ରେ ଫ୍ରାଏ ହେଇଗଲା. ଗୋଟେ ଟାଇମ୍ ମୁଁ ପ୍ଲେନ୍ ଏମିତି ଫ୍ରାଏ କରିଛି. ଗୋଟେ ଟାଇମ୍ରେ ଧନିଆ ପତ୍ର ନାଇଁ ତ କଢ଼ି ପତ୍ତା କଟ୍ କରିକି ଛୋଟ ଛୋଟ ତେଲରେ ପକେଇବା ଟାଇମ୍ରେ ଆଉ ବି ତେଲର ଟେଷ୍ଟ ଆସିବ. ମୁଁ ଗୋଟେ ଏମିତି କରିକି କାଢ଼ିକି ଟେଷ୍ଟ କରିକି ଦେଖିବା କହିକି ତାପରେ କୋରିଆଣ୍ଡର ଲିଭ୍ସ ନା ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ସେଇଟା ବି ପକେଇକି ଫ୍ରାଏ କରିକି କାଢ଼ୁଛି. ଏତିକି ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ଗୋଟେ ସାଇଡ୍ ଡିଶ୍ ଦହି ଭର୍ତ୍ତା ସାଙ୍ଗରେ ପଖାଳ ଭର୍ତ୍ତା ସାଙ୍ଗରେ ଆଉ ଡାଲି ସାଙ୍ଗରେ ବି ପିଲାମାନେ ଖାଇବା ପାଇଁ ଦେବ ନା, ଏମିତି କ୍ରିସ୍ପି ଟାଇପ୍ର କରିକି ଦେବା ଟାଇମ୍ରେ ଦୋକାନରେ ଚିପ୍ସ ସବୁ ଦରକାର ନାହିଁ. ଗୋଟେ ଦିନ ବନାନା, ଗୋଟେ ଦିନ କଦଳୀ, ଏମିତି ପଣସ ମଞ୍ଜି ସବୁଥିରେ ବି ଆମେ ଚିପ୍ସ କରିକି ଦେଇପାରିବ ପିଲାମାନେ ଖାଇବା ପାଇଁ. ଆଉ ବଡ଼ ଲୋକ ଖାଇବା ପାଇଁ ବି ବଢ଼ିଆ டேஸ்ட் ଆସିବ. ଗୋଟେ କଦଳୀରେ 2ଟା ଲୋକங்கிற சைட் டிஷ் ହେଇଯିବ. இந்த சேம் மெத்தட் வந்து நம்ம உருளைக்கிழங்கும் பண்ணலாம். நம்ம வீட்லயே பசங்களுக்கு வந்து இப்போ சின்ன வயசுல இருக்க பசங்களுக்கு வந்து கிறிஸ்பியா இருந்தா சாப்பிட பிடிக்கும். அதனால தான் கடையில் இருக்க சிப்ஸ் வந்து அவங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்க வெஜிடபிளை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் சீக்கிரமாகவே டைம் ஆகும் எல்லாம் ரெடியாக வச்சுருந்தோம்னா.
உடனே பண்ணி கொடுத்தோம்னா பசங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி இல்லாம உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி பண்ணலாம், நம்ம கத்திரிக்காவும் சேம் மெத்தட்ல பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரி வெஜிடபிள் வந்து பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க. நான்வெஜ் தான் நல்லா கிறிஸ்பியா சாப்பிடுவாங்க அப்படின்றது இல்லை, வெஜிடபிளும் வந்து ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. இந்த 2 மந்த் வந்து நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அதனால எனக்கே தோணுச்சு, சரி வெஜிடபிள்ல ஒவ்வொன்றும் நான்வெஜ்க்கு ஈக்குவலா என்ன ட்ரை பண்ண முடியும்னா, இது வந்து நம்ம மீன் ஃப்ரை பண்ற சேம் டேஸ்ட் தான். இருந்தாலும் மீனுக்கு ஈக்குவலா வராது. ஆனா அதை விட டேஸ்ட் இது கொஞ்சம் நல்லாவே தான் இருந்தது. லாஸ்டா நீங்க சாப்பிடும்போது வந்து கொஞ்சமா லெமன் போட்டுட்டு, இன்கேஸ் திக்கா கட் பண்ணிருந்தீங்கன்னா லெமன் போட்டுட்டு சாப்பிடுங்க. நான் வந்து ரொம்ப தின்னா கட் பண்ணியிருந்தால லெமன் போடல. கரெக்டா இருந்தது டேஸ்ட். ஒரு வாழைக்காய் வச்சு ஃபுல் ஃபேமிலிக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணலாம் நம்ப. நிறைய வெஜிடபிள் ரொம்ப டைம் எடுக்கணும், ரொம்ப நேரம் கிச்சன் ரூம்ல நிக்கணும் அப்படின்றது இல்லை. கொஞ்சம் டைமே போதும். ஸ்மார்ட் ஒர்க்கா நம்ம குக்கிங் பண்ணோம்னா நம்ம பசங்களுக்கும் பிடிக்கும், வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவாங்க, நம்மளுக்கும் மன திருப்தியா இருக்கும். நம்ம செஞ்சது வந்து அப்பவே தட்டுல இருந்து காலி ஆயிடுற மாதிரி இருந்தா அந்த பொருள் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்லை இது கொஞ்சம் நைட்டுக்காகவும் இருக்கு அப்படின்னு வச்சிருந்தோம்னா அதை நம்ம கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா பண்ணோன்றது நம்ம பசங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற டிப்ஸு. ଆମ ଯୋଉ ବି ଜିନିଷ କରିବା ଟାଇମ୍ରେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ପ୍ଲେଟ୍ରେ କାତମେ ହେଇଯିବ ନା, ସେଇଟା ଆମ ବୋଲ କରୁଛି କହିକି ଆମ ଭାବିବା ପାଇଁ ଦରକାର ପିଲାମାନଙ୍କ ପାଇଁ। ଇନ୍ କେସ୍ ବେଶୀ ଜିନିଷ ଖାଇନାହାନ୍ତି ସେମିତି ରହିବ ନା, ସେଇଟା ଆଉ ଇମ୍ପ୍ରୁଭ୍ କରିକି ଆଉ ଟେଷ୍ଟ କରିବା ପାଇଁ ଦରକାର କହିକି ଆମ ପିଲାମାନେ ଆମକୁ ଟିପ୍ସ ଦେଇଛନ୍ତି ଏଇଟା। ଗୋଟେ ଜିନିଷ ଆମର କରିବା ଜିନିଷ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ସେମ୍ ଟାଇମ୍ରେ ଖାଲି ହେଇଛି ନା, ସେଇଟା ଆଉ ବଢିଆ ଅଛି କହିକି ଆମ ଭାବିବା ପାଇଁ ଦରକାର। ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ଧନିଆ ପତ୍ର ପକେଇବା ଟାଇମ୍ରେ ଆଉ ବି ବଢିଆ டேஸ்ட் ଆସିବ। கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா கட் பண்ணி கொத்தமல்லி வந்துட்டு போட்டிங்களன்னா செம்ம சூப்பரான டேஸ்டியா இருக்கும் நம்மளுக்கு. ஒரு தயிர் சாப்பாடு, ரசம் சாப்பாடு கூட கொஞ்சமான எண்ணெய் தான், ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணவே வேணாம். செம்ம சூப்பராக கிறிஸ்பியாக வாழைக்காய் ரெடி ஆகிடும். இந்த சேம் வாழைக்காவை வந்து நீங்கள் கத்திரிக்காயிலையும் பண்ணலாம், உருளைக்கிழங்குலையும் பண்ணலாம், சேனைக்கிழங்குலையும் பண்ணலாம். இந்த டிப்ஸில் ரொம்ப நல்லா இருக்கு கிறிஸ்பியாக ரவை போடுறதால. दीटा साइड रे बोलो फ्राई होइला संग संग क्रिस्पिया हम प्लेन डाली करके पिल्ला मनक खाइबा पंदे तो बढ़िया खाइदबो। आपण मन भी ट्राई करके देखंदु कोदलीरे आउ सारू नहीं तो पोटैटो संगर भी एमिति बढ़िया करि परिबो। हम सूपरवाன கிறிஸ்பியான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ரவை போட்டு. அது கிறிஸ்பினஸ் வந்து மேலே அவ்வளோ சூப்பராக இருக்கு, ஒரு சவுண்டே வர மாதிரி இருக்கு. நீங்க கட் பண்ணவும் அவ்வளோ நல்லா கிறிஸ்பியா இருக்கு, சாப்பிடவும் சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி இந்த வாழைக்காய் ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாழைக்காய் வச்சு நல்ல ஸ்ட்ரென்த்தான எனர்ஜியான ஹெல்த்தியான ஃபுட் பசங்களுக்கு சிப்ஸ் வந்து நம்ம வீட்லயே பண்ணலாம். இந்த வாழைக்காய் பிடிச்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க। ଗୋଟେ କଞ୍ଚା କଦଳୀ ଏତେ କ୍ରିସ୍ପି ଟାଇପ୍ର ଆମ ଫ୍ରାଏ କରିପାରିବା, ପିଲାମାନଙ୍କୁ ବି ବଢ଼ିଆ ଖାଇବ। ଆପଣମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ସେୟାର କରନ୍ତୁ, ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ୍ କରନ୍ତୁ। ଆପଣମାନେ ବି ଏମିତି ଭେଜିଟେବଲର ବଢ଼ିଆ கிறிஸ்பி டிஃப்ரெண்ட் କରିବ ତ கமெண்ட்ல கவுந்து। நாளைக்கு புதுசா ஒரு வெஜிடபிள்ல புதுசா ஒரு டிஷ் பண்ணலாம்। தேங்க்யூ ஸோ மச்।